உதகை அருகே மசனகுடியில் வீடுகளுக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் கரடியால் கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். அறுபத்தி 65 விழுக்காடு வனப்பகுதி கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் புலி, சிறுத்தை, கரடி, காட்டுமாடு, சென்னாய் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. வனத்தை ஒட்டிய பகுதிகளில் குடியிருப்புகள் அதிகரித்து வருவதால் வனவிலங்குகள் அடிக்கடி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் நுழைந்து விடுகின்றன. உணவுக்காக வீடுகளுக்குள் புகுந்துவிடும் இந்த விலங்குகள் சில சமயங்களில் மனிதர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி விடுகின்றன. அந்த வகையில் தற்பொழுது மசினகுடி பகுதியில் கரடி ஒன்று ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் ஊருக்குள் புகுந்த கரடி மசினகுடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து குடியிருப்பு வாசிகளை மிரட்டி வருகிறது. இந்த கரடி நேற்று காலை சிவக்குமார் காலனி பகுதியில் உள்ள ரிஜு என்பவர் வீட்டிற்குள் புகுந்தது. அங்கு ஏதேனும் உணவு கிடைக்குமா என பாத்திரங்களை உருட்டிய கரடியை பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து விரட்டினர். ஆனால் அவர்களது உருட்டலுக்கெல்லாம் அஞ்சாத அந்த கரடி மற்றொரு வீட்டிற்குள் புகுந்து தனது வேலையை காட்டியது. இது குறித்து உடனடியாக மசனகுடி வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்தனர். விரைந்து சென்ற வனத்துறையினர் அந்த கரடியை தீப்பந்தம் வைத்து விரட்ட முயற்சி செய்தனர். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக 10ற்கு மேற்பட்ட வனத்துறையினர் கரடியை வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சி செய்தும் அது அசைந்து கொடுக்கவில்லை. இறுதியில் அந்த கரடி குடியிருப்பு பகுதிக்குள் உள்ள புதருக்குள் சென்று மறைந்து கொண்டது. இதனால் அந்த கரடியை வனப்பகுதிக்குள் விரட்ட முடியாமல் வனத்துறையினர் தவித்து வருகின்றனர். கரடியின் நடமாட்டம் குறித்து ஆரம்பத்திலேயே பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் விட்டதால் தான் தற்பொழுது குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த கரடியை மயக்க மருந்து செலுத்தி பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும்.